பவித்ரா. மிக அற்புதமான, மிக சிறப்பான, அற்புதம்ங்கிறத நம்ம சொல்லல, வடமொழி சிறப்பாக இசையமைத்து எங்களை மெருகேற்றி கொண்டிருக்கக்கூடிய இசை சித்தர், நல்ல அனுபவசாலி. ஆனால் சில நேரத்தில் எங்கிட்ட கோளாறு பண்ணி போடுவார். இசையில் விளையாட்டுக்கல்ல, கட்டிமன்ற களத்தில் அருமையான இசை சித்தர் அண்ணன் முருகேசன். நேரம்னா இவர்கிட்ட தான் கற்றுக்கணும். 8 மணினா 7 மணிக்கெல்லாம் வந்து உட்காந்துட்டு எங்களை கூப்பிடுவார். தவிக்க விட்டு எங்களை தள்ளாட விடுறதில் தலை சிறந்த விற்பனர் ஆனந்த் அவர்களே. அவர் என்னுடைய அன்பு மாணவன். அவர் வேற என்ன இதை சொல்லவா, அதெல்லாம் மறந்து போச்சு. அருமைக்குரிய என் அன்பு மாணவன் தினேஷ் எங்களோடு என்றும் எந்த நிமிடமும் என் வாழ்விலும் தாழ்விலும் உடன் நிற்கிற இந்த அணிக்கு அவர் தான் பொறுப்பு. குல்லாவை கலட்டினார்னா அணி கலைஞ்சு போயிடும். அணியினுடைய நெறியாளர் அருமைக்குரிய ஆறுயிர் இளவல் என்டிஎஸ் முருகேசன் அவர்களே. அருமைக்குரிய தம்பின்னு சொல்லிக்கலாமா கோபால் அவர்களே. எல்லாருக்கும் வணக்கம் சொல்லி, வாழை மடல் போல பூமி முகம் பார்க்கும் கோளை குடமாற்று தோளா, நாளை உயிர் போகும் இன்று போனாலும் கடமை நிறைவேற்று தோளா, தெய்வம் தன்னை அறிவே தந்தை, உலகே பொன் கோயில், உலகே பொன் கோயில், மூன்றெழுத்தில் மூச்சிருக்கும், அது முடிந்த பின்னாலும் கேட்டிருக்கும், உள்ளம் ஒரு ஊர் இருக்கும், அந்த ஊருக்குள் எனக்கு ஒரு பேர் இருக்கும், கடமை 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 என்று பேசி பாட ஆண்களே என்ற அணியினுடைய தலைவர் அருமை மாமன் துரைப்பாண்டி அவர்களை அன்போடு அழைத்து ஆட்ட பாட்டத்தை பார்க்க நாங்கள் அவளோடு இருக்கிறோம். ஆரம்பிக்க இறைவன் படைத்த உலகை எல்லாம் மனிதன் ஆளுகிறான். இறைவன் படைத்த உலகை எல்லாம் மனிதன் ஆளுகிறான். மனிதன் வடித்த சிலையில் எல்லாம் இறைவன் வாழுகிறான். இறைவன் வாழுகிறான். இறைவன் படைத்த உலகை எல்லாம் மனிதன் ஆளுகிறான். மனிதன் வடித்த சிலையில் எல்லாம் இறைவன் வாழுகிறான். இறைவன் வாழுகிறான். உள்ளம் சொல்வதை உதர் சொல்லாமல் உண்மை பிறப்பதில்லை. உள்ளம் சொல்வதை உதர் சொல்லாமல் உண்மை பிறப்பதில்லை. உள்ளின் தேடிகள் செய்யாமல் ஒன்றும் நடப்பதில்லை. ஒன்றும் நடப்பதில்லை. இறைவன் படைத்த உலகை எல்லாம் மனிதன் ஆளுகிறான். மனிதன் வடித்த சிலையில் எல்லாம் இறைவன் வாழுகிறான். இறைவன் வாழுகிறான். ஐயா, தெய்வம் இருப்பது எங்கேன்னு நீங்க ஒரு கேள்வி கேட்டீங்க. அதுக்கு மட்டும் நான் ஒரு பதில் சொல்லிட்டு என்னுடைய தலைப்புக்கு வர்றேன். நல்லா வரலாமே. தெய்வம் எங்க இருக்கு தெரியுமா ஐயா? எனக்கு தெரியும். எங்க இருக்கு தெரியுமா? தெரியாது. இதோ எந்த தெய்வம் முன்னாலே நான் ஒரே ஒரு புன்னகையில் கண்டேனே. இதோ எந்த தெய்வம் முன்னாலே நான் ஒரே ஒரு புன்னகையில் கண்டேனே. பாசமுள்ள பார்வையிலே கடவுள் வாழ்கிறார். அவன் கருணை உள்ள நெஞ்சிலே கோயில் சொல்கிறார். இதோ எந்த தெய்வம் முன்னாலே நான் ஒரே ஒரு புன்னகையில் கண்டேனே.
கொள்கிறார். இதோ எந்த தெய்வம் முன்னாலே நான் ஒரே ஒரு புன்னகையில் கண்டேனே. தன் உழைப்பிலும் வியர்வையிலும் வாழ்வை கண்டு தொழில் புரிந்து நீர் வளர்க்கும் வேளை அவன் இதழ் மலரும் சிரிப்பொழியை கேட்டேன். அந்த சிரிப்பினிலே இறைவனை நான் பார்த்தேன். பாசமுள்ள பார்வையிலே கடவுள் வாழ்கிறான். அவன் கருணையுள்ள நெஞ்சினிலே கோயில் கொள்கிறான். இதோ எங்கள் தெய்வம் முன்னாலே நான் ஒரே ஒரு புன்னகையில் கண்டேனே என்ற அந்த இறைவனை வணங்குவதோடு இந்த மனித தெய்வங்களை வணங்கி நாடு போற்றும் நல்லவர், பட்டிமன்ற பாவலர், பாட்டு மன்ற காவலர், வணக்கத்திற்கு மரியாதைக்கும் உரிய பண்பாட்டின் சிகரம், எங்களுக்கு கிடைத்த வரம் ஐயா குயிலன் அவர்களே, இரு அணியின் அறிஞர் பெருமக்களே, என்னுடைய உளறலையும் இசையாக மாற்றும் ஆற்றல் பெற்ற அற்புதமான இசைவாணர்களே, அற்புதமாக ஒளி அமைத்து கொண்டிருக்கின்ற வாசுகி ஒளி நிலையத்தை சார்ந்த அன்பு தம்பிகளே, நான் முதல்ல சொல்ல வேண்டிய நமக்கெல்லாம் வழிகாட்டியாக பங்குனி திருவிழாவில் மார்க்கம்பட்டியில பட்டிமன்றத்துக்கு காலையிலே சொல்லி இருக்காரு ஐயா. ரொம்ப மகிழ்ச்சிங்க. அதனால அவருக்கு ஒரு அதை உறுதிப்படுத்துறதுக்கு தான் நாங்க முயற்சி பண்றோம். அவர் கூப்பிடுறாரு, கூப்பிடல, சொன்னதுக்கு முதல்ல நன்றி சொல்லுவோம். அந்த எண்ணத்துக்கு உணர்வுக்கும் நம்முடைய சுவாமிஜி அவர்களின் திருவடிகளையும் வணங்கி இங்கே நம்மையெல்லாம் உயரத்தில் அமர்த்தி தங்களை தாழ்த்தி கொண்டு கீழே அமர்ந்திருக்கின்ற இந்த அன்பு தெய்வங்களையும் இந்த நேரத்தில் வணங்கி, சரி ஐயா, ஐயா நம்ம எல்லாம் 9-8 மணிக்கெல்லாம் அங்கே வந்துட்டோம். ஆமா, இங்க பூஜை நடந்துகிட்டு இருக்கம்மா. ஆமா, மழை பேஞ்சுக்கிட்டு இருக்கு. நாங்க உள்ள உட்கார்ந்துருந்தோம். நான் அடிக்கல தம்பி, பெட்டி அடிக்குது. இல்ல நான் அடிக்கல, உங்களே சொல்லல. உள்ள உட்கார்ந்துகிட்டு இருக்கோம். ஒரு சின்ன பையன், அந்த பையன் கொஞ்ச நேரம் முன்னாடி இருந்தான், காணோம். அவன் தெரியும் ஏதாவது பஞ்சாயத்து அங்க இருந்து வந்தாயா? சரி, வந்தவன் நேரம் என்கிட்ட வந்தான். என்ன இப்படி மேலும் கீழும் பார்த்தான். இவன் அதுக்கெல்லாம் சரிப்பட்டு வரமாட்டான்னு நினைச்சவன் தாண்டி கண்ண ஐயாட்ட போனான். அவரையும் மேலும் கீழும் பார்த்துட்டு தாண்டி அந்த 2 தங்கச்சிட்ட ஒரு தங்கச்சி கிட்ட போய் ஒரு பலூனை கொடுத்தான். பலூனை ஊதுறதுக்கு. என்னத்துக்கு ஊதுறதுக்குங்கிற? என்னத்துக்குன்னா தெரியாம தான் கேட்டேன். கொடுத்தான். எனக்கு கோவம் வருமா வராதா தங்கச்சி? ஏன் உங்களுக்கு என்னத்துக்கு? நான் என்ன அதுக்கு கூட லாயக்கு இல்லை. இங்க வாடா டே, இங்க வாடா. ஏடா பலூனை நான் ஊத மாட்டேனாடான்னு கேட்டேன். அவன் அப்படி நிமிர்ந்து பார்த்து, நீங்க பட்டிமன்றம் பேச வந்தீங்களா? ஆமா. உங்களுக்கெல்லாம் என்ன பேச்சு வரப்போகுதுன்னா, என்னடா இப்படி கேட்குற? நான் ஒரு பலூனை ஊதுறதுக்கு லாயக்கு இல்லையாடா, என்கிட்ட கொடுக்காம எதுக்குடா அங்க போய் கொடுத்தேங்கிறேன். அவன் சொல்றேன், போங்கய்யா உங்களுக்கு ஒன்றும் தெரியாது, அந்த அக்கா தான் சின்ன விஷயத்த கூட ஊதி ஊதி பெருசாக்குமா, அப்படி பலூனை பெருசாக்காதான்னு கொடுத்தேன்னு இருக்கிற விஷயத்த பூரா ஊதி ஊதி பெருசாக்குற இவங்க பண்பாட்டையும் நம்முடைய பக்தியையும் காப்பாத்துறாங்கன்னா அது எங்க நம்புறது? இதுக்குத்தான் இவ்வளவா ஐயா? இந்த நம்முடைய நாயன்மார்கள் இருக்காங்கல்ல, 63 அந்த 63 நாயன்மார்கள் எண்ணிக்கை எல்லாம் வேணாமியா? அந்த 4 பேர், 4வர்னு சொல்லக்கூடிய அப்பர், சுந்தரர், மாணிக்க வாசகர், சம்பந்தர். இவங்க இந்த சம்பந்தரோட தமிழ் என்ன தெரியுமா? இறைவனை பாடின தமிழ் கொஞ்சு தமிழ். கொஞ்சு தமிழால் இறைவனை பாடியவர் சம்பந்தர். கெஞ்சு தமிழால் இறைவனை பாடியவர் திருநாவுக்கரசு. நெஞ்சு தமிழால் இறைவனை பாடியவர் மாணிக்க வாசகர். விஞ்சு தமிழால் இறைவனை பாடியவர் சுந்தரர். இப்படி தமிழை விதவிதமாக இறைவன் மீது பாடிய பெருமைக்குரியவர்கள் எங்களுடைய ஆண்கள். ஐயா, நீங்க நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லுங்கய்யா. இந்த துண்டு ஒரு பக்கமா போட்டா எந்த பக்கமையா போடுவீங்க? இப்ப 2 பக்கம் போடு, நீங்க சொல்லலாம்யா. துண்டு போடுற எல்லாரும் சாமிகள் நீங்க சொல்லலாம். ஒரு பக்கமா துண்டு போடுறதா இருந்தா எந்த பக்கம் போடுவோம்? ஐயா இல்லைங்க, முக்கியமான பாடி, முக்கியமான
நீங்க பாயிண்ட்ல அடிய விட்டுறப்படாது, என்னை அடிச்சிடப்படாது. அடிக்க மாட்டேன். எந்த பக்கம் போடுவோம்? ஐயா இடது பக்கம் போட்டிருக்காங்க, இடது பக்கம் தான் போடுவோம். யாரும் சொல்லி கொடுக்கல. ஆண்களின் பண்பாடு அங்கே மறைந்திருக்கிறது. எல்லாம் ஈஸியா நினைச்சிட்டு இருக்கிறோம். எந்த பக்கம் போடுறோம்? ஏன் இடது பக்கம் போடுறோம்? நமக்கு இன்னைக்கு வரைக்கும் தெரியுமான்னு தெரியாது. ஆண்டவன் புண்ணியத்துல அதை சொல்ற வாய்ப்பு எனக்கு கிடைச்சிருக்கு. சொல்லுங்க. ஏன் தெரியுமா? சொல்லுங்க. அந்த சிவபெருமான் அர்த்தநாரீஸ்வரன். அந்த அர்த்தநாரீஸ்வரராகிய சிவபெருமானோட இடது பக்கத்துல இருக்கிறது யாரு? பார்வதி தேவி. பார்வதி தேவி சிவபெருமான இடது பக்கத்துல இருக்கா. நல்லா கவனிங்க. இப்பதான் ஐயா எல்லாம் சட்டை போட்டு துண்டு போடுறாங்க. ஆனா துண்டு போட்ட ஆரம்ப காலங்கள்ல பேர் பாடின்னு வெறும் உடம்போட இருக்கும் போதுதான் துண்டு போடுவாங்க. அப்படி போடும்போது இடது பக்கத்துல ஆண்கள் ஏன் துண்டு போட்டாங்கன்னா, அந்த சிவனின் அம்சம் நான். என்னுடைய இடது பகுதியிலே என் மனைவி இருக்கிறாள், அவளுடைய மார்பு வெளியில் தெரியக்கூடாது என்பதற்காக உடலை மறைத்த பண்பாட்டின் சிகரம் எங்களுடைய ஆண்கள். அப்படி போற போக்குல பண்பாட்டை காப்பாத்துற ஆளு எங்க ஆம்பளைங்க. நான் அந்த சாமிகளை எல்லாம் பார்த்தோன்னே எனக்கு ஒரு செய்தி ஞாபகம் வருது. ஒரு சாமிகிட்ட கேட்டேன், சாமி உங்களுக்கு ஞானம் வந்த பின்னாடி சன்னியாசம் போனீங்களா? சன்னியாசம் போன பின்னாடி ஞானம் வந்துச்சான்னு கேட்டேன். அவர் படக்குன்னு கொஞ்சம் கூட யோசிக்காம சொன்னாரு, ஞானம் வந்த பின்னாடி தாண்டா நான் சாமியாரா போனேன்னாரு. இல்லையா சாமி, எல்லாருக்கும் சாமியாரா போன பின்னாடி தானே ஞானம் வரும்னு. அவர் சொன்னார், போடா முட்டா பையில, என் பொண்டாட்டி பேரு ஞானம்டா, அவ என்னைக்கு வந்தாலும் அன்னைக்கே நான் சாமியாரா போயிட்டேன். சாமியார்களுக்கு மட்டும். அதனாலதான் சொன்னாங்க, பட்டது போதும் பெண்ணாலே இதை பட்டினத்தாரும் சொன்னாரே, சுட்டது போதும் சொல்லாலே நான் சுடப்படவில்லை அவளாலே. காசிக்கு போரே ஆளவிடு ஐயா. காசில ஒரு போர்டு எழுதி வச்சிருக்காங்களாம். ஐயா நான் காசிக்கு போகலைன்னாலும் நான் ஆதாரபூர்வமான ஒரு விஷயம், இந்த சாமி எல்லாம் காசிக்கு போயிருப்பாங்க, அந்த போர்டு இருக்கான்னு மட்டும் அவங்க சொல்லட்டும். என்ன எழுதி வச்சிருக்காங்க தெரியுமா? இந்திய பெண்களே தயவு செய்து உங்க புருஷன் மேல அன்பா இருங்க. ஏன்னா இங்க சாமியார்களோட எண்ணிக்கை அதிகமாகிக்கிட்டு இருக்கு, காசி தாங்கல. தயவு செய்து ஐயா நான் ஒரு பாட்டு பாடுறேன், சொல்லுங்க. இந்த பாட்டு திரைப்படத்துல யாருக்கு பாடினதுன்னு நீங்க சொல்லணும். ஏன்னா எப்படி ஒரு வம்ப கட்டி விடுறீங்க? இந்த பாட்டு உங்களுக்கு எளிமையான பாட்டு, திரைப்படத்துல வந்த ஒரு பாடல். இந்த பாட்டை அந்த திரைப்படத்துல யாருக்கு பாடுனதுன்னு நீங்க சொல்லணும். நான் எனக்கு தெரியாட்டி யார்ட்டாவது கேட்டு கூட இல்ல, நீங்க சொல்லி. தாய்க்கு நீ மகனில்லை, தம்பிக்கு அண்ணனில்லை, தாய்க்கு நீ மகனில்லை, தம்பிக்கு அண்ணனில்லை, ஊர்பழி ஏற்றாயடா கர்ணா வஞ்சகன் கண்ணனடா, கர்ணா வஞ்சகன் கண்ணனடா. உள்ளத்தில் நல்ல உள்ளம் உறங்காதென்பது வல்லவன் வகுத்ததடா கர்ணா, வருவதை எதிர்கொள்ளடா. ஐயா இந்த பாட்டை அந்த திரைப்படத்துல எந்த கதாபாத்திரம் யாரை பார்த்து பாடினது? கர்ணனிடத்திலே கண்ணன் பாடியது. எந்த பாட்டு? கடன் தீர்க்க சேராத இடம் சேர்ந்து வஞ்சத்தில் வீழ்ந்தாயடா. இந்த பாட்டு இப்ப யார் பாடுறா தெரியுமா? வீட்டுக்கு வீடு யார் பாடுறா தெரியுமா? மனைவி எல்லாம் புருஷனை பார்த்து பாடுறாங்க. தாய்க்கு நீ மகனில்லை, தம்பிக்கு அண்ணனில்லை, தாய்க்கு நீ மகனில்லை, தம்பிக்கு அண்ணனில்லை, என்னிடம் சிக்கினாயடா புருஷா, நொப்பேன் செஞ்ச பாவமடா புருஷா. ஐயா நல்ல வேலை என்கிட்ட சிக்கனாயடா குயிலாடு பாடுறீங்களா பார்த்தேன். ஐயா
இந்த பாட்டு நாடு முழுவதும் பாடிக்கிட்டு இருக்கா இல்லையா? ஆமா ஐயா, நாங்க அண்ணன் தம்பி 4 பேரு. ஓஹோ அம்மா அண்ணன் தம்பி 4 பேரு. ஆ, எங்க பெரிய அண்ணனுக்கு அப்ப எங்களுக்கு வீட்டுல அவ்வளவு வக்கு இல்ல, வசதி இல்ல. அதெல்லாம் எங்க அப்பா ஒரு பெட்டி கடை வச்சிருந்தாரு. ஆ, பள்ளிக்கூடம் போகும்போது ஒரே ஒரு கடலை மிட்டாய் கொடுப்பாரு. எங்க பெரிய அண்ணன் கையில அந்த கடலை மிட்டாயை கொடுப்பாரு. அந்த அண்ணன் சட்டைக்குள்ள வச்சு அந்த கடலை மிட்டாயை கடிப்பான். அதுக்கு பேரு காக்கா கடின்னு பேரு. ஆமா நான் ரொம்ப நாளா நினைச்சிட்டு இருந்தேன், ஆ, எனக்கு கொடுக்கறதுனாலதான் அதுக்கு பேரு காக்கா கடின்னு. ஆ, ஆ. செவப்பா இருக்கிற என் தங்கச்சிக்கு கொடுத்தாலும் காக்கா கடின்னு எனக்கு லேட்டா தான் தெரியும். ஓஹோ ஆனா எச்சிப்படாம கடிச்சு கொடுத்த எங்க அண்ணன் அப்படியே அந்த கடலை மிட்டாயில ஆளுக்கு ஒரு பீஸ் கொடுப்பேன். தலை கொடுத்துட்டு அந்த எங்க அண்ணன் இருக்கிறதுலே சின்ன பீஸை வாயில போட்டுட்டு 3 தம்பி பேக்கை வாங்கி தோல்ல போட்டுக்கிறேன். அப்பெல்லாம் மஞ்சப்பை தானேங்க, அது ஜவுளி காதை கடையில, அதுங்க ஜவுளி கடையில ஃப்ரீயா கொடுக்குற மஞ்சப்பை. அது காதத்து முடிச்சு போட்டு தொங்க போட்டுட்டு போவோம். ஆமாங்க, அப்படி பைய பூரா தூக்கி இந்த ஐயா வச்சிருக்காங்கல்ல, இந்த 3 பையன் தோல்ல போட்டுக்கிட்டு அவன் பையன் வச்சுக்கிட்டு 2 கிலோமீட்டர் நடக்கணும்யா. அப்ப எங்க அண்ணன் எங்களுக்கு அலுப்பு தெரியக்கூடாதுன்னு ஒரு பாட்டு பாடுவேன். ராசாக்கள் மாளிகையும் கனாத இன்பமடா, 4 கால் மண்டபம் போல் நாங்கள் கொண்ட சொந்தமடா. ராசாக்கள் மாளிகையும் கனாத இன்பமடா, 4 கால் மண்டபம் போல் நாங்கள் கொண்ட சொந்தமடா. ரோசாவின் இதழ்களைப் போல் இராத வாசமடா, ரோசாவின் இதழ்களைப் போல் இராத வாசமடா. 100 ஆண்டு வாழ வைக்கும் மாறாத பாசமடா. முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக, அன்பாலே இணைந்து வந்தோம் ஒண்ணுக்கு ஒன்னாக. இப்படி ஒரு கடலை மிட்டாய் வாங்குறப்ப மட்டுமே, அதுக்கு மட்டுமே வக்கு இருந்த நேரத்துல எங்க வீடு ராசாக்கள் மாளிகையா இருந்துச்சு. முந்தா நாள் எங்க அண்ணனு நானு எங்க ஊர்ல ஒரு காந்தி சிலைக்கு முன்னாடி நின்று பேசிக்கிட்டு இருக்கோம்யா. சரி, அதே பெரிய அண்ணன் எனக்கு கடலை மிட்டாயை கடிச்சு கொடுத்த பெரிய அண்ணன் ஒரு முக்கியமான விஷயம் அப்படி பேசிக்கிட்டு இருக்கோம். பேசிக்கிட்டே இருக்கும் போது எங்க அண்ணன் கேக்குறான், தம்பி தம்பி என் முதுகுக்கு பின்னாடி உன் மதுனி வாராளான்னு பாருண்டான். நாங்க ரொம்ப முக்கியமான விஷயத்தை வேற டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். முதுகுக்கு பின்னாடி மதுனி வாரா? ஆமா, என் முதுகுக்கு பின்னாடி உன் மதுனி வாராளா பாருன்னா. எதுக்குன்னு கேக்குறேன்னு, ஒண்ணு இல்லடா உன்கிட்ட பேசுனா சோறு போட மாட்டாடான்னு. பேசுறதுக்கே அதுக்கெல்லாம் பதில் சொல்லல. ஓ முதுகுக்கு பின்னாடி மதுனி வர்றது இருக்கட்டும், என் முதுகுக்கு பின்னாடி உன் கொழுந்தியா வாராளா பாருன்னு. அருமையான அண்ணன் தம்பி. எதுக்குடா கேக்குறேன்னா, உன் பொண்டாட்டியாவது என்கிட்ட பேசுனா உனக்கு சோறு போட மாட்டா, என் பொண்டாட்டி உன்கிட்ட பேசுனா என்னை வீட்டுக்குள்ளேயே விட மாட்டாடான்னு. இந்த உறவு வீட்டுக்குள்ளே நான் சொன்னது நடந்துகிட்டு இருக்கா இல்லையா? நடக்குதியா? ஒண்ணு இல்லையா? எந்த அண்ணனையாவது எந்த தம்பியாவது தைரியமா மனைவி கிட்ட போய் ராசாக்கள் மாளிகைன்னு பாட சொல்லுங்க பாப்போம். அவ்வளவுதான், கதை முடிஞ்சியா? இப்ப நாங்க அண்ணன் தம்பி எப்படி பாடுறான்னு தெரியுமா? இந்த அண்ணன் தம்பி ராசாக்கள் மாளிகைன்னு பாடு. அண்ணன் என்னடா தம்பி என்னடா அவசரமான உலகத்திலே, ஆசை கொள்வதில் அர்த்தம் என்னடா காசில்லாதவன் குடும்பத்திலே. ஐயா ஐயா, நான் பெண்களுக்கு எதிரானவன்லாம் கிடையாது. இப்ப நான் அப்படி சொல்லலையா? ஏன்னா எனக்கு அம்மா தான் கடவுள். நான் சொல்றது எங்க அம்மாவை சொல்றேன், எந்த அம்மாவையாவது நினைக்கப்படாது. எந்த அம்மாவை சொன்னாலும் பரவாயில்ல, அம்மா அந்த அம்மாவை சொன்னாலும் தப்பு இல்ல, தவறு இல்ல. அப்படி ஒரு தைரியகார பொம்பளைய அது வேண்டாம், தமிழ் சமூகம் சந்திச்சது இல்ல. அவ்வளவு வேண்டியது அது வேற விஷயம். பொதுவா அம்மா அம்மா எப்படிப்பட்ட அம்மா? சும்மாவா? தாயில்லாமல் நான் இல்லை, தானே எவரும் பிறந்ததில்லை, எனக்கு ஒரு தாய் இருக்கின்றார் என்றும் என்னை காக்கின்றார், தாயில்லாமல் நான் இல்லை. வருவார் என் தாகம் தீர்த்து மகிழ்வார்,
அம்மா மேல எனக்கு உசுறுதேன். ஆனா அம்மா அம்மாவா இருக்கிற வரைக்கும் பஞ்சாயத்து இல்லை. என்னைக்கு மாமியாரா மாறுறாங்களோ அன்னைக்கு பஞ்சாயத்தா வரத்தான் செய்ய. ஐயா காலம் இருக்கா நிறைவா சொல்லவா? நிறைவே சொல்லிட்டா நல்லது. இல்ல நீங்க எப்ப சொல்றீங்களா நான் அப்ப ரெடி. நான் நாளாண்டி கூட சொல்லுவேன், சூழ்நிலை சரியா இல்லையா? இல்ல அதுக்கு தான் ஐயா ஒண்ணும் இல்ல சொல்லுங்க. எனக்கு ஒரு பையன் பிறந்தான். அப்ப ரொம்ப முன்னாடி தங்கச்சி கல்யாணம் ஆன புதுசுல ஒரு பையன் பிறந்தான். சரி. அந்த பையனை தொட்டியில போட்டு ஆட்டணும். எங்க அம்மா தொட்டியில போட்டு பிள்ளைய ஆட்டுது. பாட்டு எங்க அம்மா மாதிரி பாடுறதுக்கு உலகத்துல ஆள் கிடையாது. அது அந்த சிச்சுவேஷன் சாங்கு. எங்க அம்மா படிக்கல. இடது கைட்டத்தான் கையெழுத்துல லேசா கூட்டி கழிச்சு போடும் வரும். ஆனா எங்க அம்மா அந்த இடது கையில விளக்கமாத்த பிடிச்சதுனாலதான் நான் இன்னைக்கு மைக்க பிடிக்கிறேன். உங்களுக்கெல்லாம் ஒரு அன்பான வேண்டுகோள், என்னைக்கு நீங்க உங்க பிள்ளைய கண்டிக்கிறதுக்கு மறந்தீங்களோ அது உங்களுக்கு மிகப்பெரிய தண்டனையை கொடுக்கிற குழந்தையா வளரும். எங்க அம்மா இடது கையில விளக்கமாத்த எடுத்ததுனால நான் படிச்சேன். வலது கையில ஒளி வாங்கிய பிடிச்சு நிக்கிறேன். கண்டிப்புங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். உங்களுக்கான அதுக்கான தண்டனையே நம்ம அடைஞ்சே ஆகணும். தயவு செய்து பிள்ளைகளை கண்டிச்சு வளங்க. தண்டிச்சு வளங்கன்னு சொல்லல, கண்டிச்சு வளங்க. அன்பை கொட்டாதீங்க. வீட்டுக்காரர் கண்டிச்சா கூட நீங்க அவரை கண்டிக்காம இருங்க. ஐயா இப்போ நான் நிறைவா இப்படி முடிச்சிடறேன். சரியா? தொட்டியில பிள்ளைய போட்டு ஆட்டணும் தங்கச்சி. எங்க அம்மா பாட்டு பாடுது. மண்ணு நல்ல மண்ணு இது, மன்னவர் நல்லவர். மன்னவர் யாரு? துரப்பாண்டி. மண்ணு நல்ல மண்ணு இது, மன்னவர் நல்லவர். மன்னவர் கட்டி வந்த மலக்குரங்கே தொந்தரவு. மன்னவர் மலக்குரங்க கட்டிட்டு வந்தாரா? யார் மலக்குரங்கு? மருமக என் பொண்டாட்டி. எங்க அம்மா எவ்வளவு பழசே பாட்டு பாடும் போது நேத்து வந்த புதுசு பாடாம இருக்குமா? என் பொண்டாட்டி அத்தை அடுப்புல ஏதோ கருகிற வாசம் வருது, என்னன்னு போய் பாருங்க. எங்க அம்மா போகல, ஏன்னா இவ பாடுவான்னு அதுக்கு தெரியும், விடப்படாதுன்னு இருந்துச்சு. ஆனா என் பொண்டாட்டி எங்க அம்மாவை ஈஸியா மிரட்டினா, அத்தே நீங்க போய் பார்க்கலைன்னா அடுப்புல இருக்கிறது உங்க மகன் கலருக்கு வந்துரும், ஒழுங்கா போய் பாருங்க. எப்படி கொச்சிய பாருங்க. எங்க அம்மா பதறி, ஆத்தாடி இந்த சனியை ஒண்ணு போதும், இன்னும் எதுவும் கருப்பா வேணாம்னு. எங்க அம்மா வேகமா அடுப்படியை பக்கம் போச்சு. இப்ப என் பொண்டாட்டி தொட்டியை பிடிச்சு ஆட்டுறான். பூமி நல்ல பூமி இது, புண்ணியர் நல்லவரு. புண்ணியர் யார்? ஆனந்து துரப்பாண்டி. பூமி நல்ல பூமி இது, புண்ணியர் நல்லவரு. புண்ணியரை பெத்தெடுத்த பெருங்குரங்கே தொந்தரவு. இப்ப கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அதையா ஐயா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. எனக்கு என்ன, அந்த மலைக்குரங்கும் பெருங்குரங்கு இருக்கிற வீட்டுல இந்த கருங்குரங்கு எப்படி இருக்கும்? ஐயா அதுதான் இப்படி ஊரா கிளம்பிடுறது. ஐயா அந்த குரங்குகளை சமாளிக்கிறத விட ஐயா இந்த குரங்க இது சமாளிக்கட்டும்னு இவங்களுக்கு முன்னாடி மேடை. ஐயா அது வீடா குரங்குகள் சரணாலயமா? அதுல ஒரு குரங்க குறைக்கத்தாயா நான் இங்க வந்துடுறேன். எது ஒரு குரங்கன்னா நடுவர் குரங்க காலி பண்றதுக்கா? அதுக்கு வாய்ப்பு இல்லை. பண்பு ஐயா, பக்தி, பண்பாடு, இது எல்லாம் ஆண்கள்ட்ட அப்படியே நிறைஞ்சிருக்கியா? ஒரே ஒரு செய்தியை சொல்றேன். ஒரு கோயில்ல ஒரு பையன் நின்றுட்டு இருந்தான். அந்த தம்பி மாதிரி ஒரு தம்பி, உங்களை பையன் சொல்லலாம்ல, சின்ன பையன் தானே. இதே மாதிரி ஒரு தம்பி நின்றுட்டு இருந்தாப்புல. தம்பி எத்தனை வருஷமா கோயிலுக்கு போறீங்கன்னு கேட்டேன். தம்பி சொன்னா, நான் சின்ன பிள்ளையில இருந்து கோயிலுக்கு போறேன்னா. நான் பெரிய புத்திசாலி மாதிரி அந்த தம்பிகிட்ட பேசினேன். நீ சின்ன பிள்ளையில எப்படா போயிருப்பேன்னு. அவன் அதே சிலாங்கில் சொன்னேன், எங்க அப்பனை ஆத்தாலும் என்னை தூக்கிட்டு போயிருக்க மாட்டாங்களான்னு கேட்டான். சரி தம்பி, உங்க அம்மா உன்னை எப்படி தூக்கிட்டு போனாங்கன்னு கேட்டேன். இடுப்புல வச்சு தூக்கிட்டு போனாங்க. உங்க அப்பா உன்னை எப்படி தூக்கிட்டு போனாரு? தோல்ல தூக்கி வச்சு தூக்கிட்டு போனாரு. தூக்கிட்டு போய் என்ன சொன்னாரு உங்க அப்பா? அப்படியே சொல்லுவாரு, தம்பி சாமியை பாடுறா, தம்பி சாமியை பாடுறான்னு சொல்லுவாரு. சரி உங்க அப்பாவை பத்தி என்ன தம்பி நினைக்கிறேன்னு கேட்டேன். நான் பைத்தியக்காரனா இருந்திருக்கேன் சார்னு அந்த தம்பி சொன்னாரு.
என்ன தம்பி, நான் என்ன கேட்குறேன், நீ என்ன பதில் சொல்ற? உங்க அப்பா உன்னைய தோல்ல தூக்கி வச்சுக்கிட்டு சாமியை பாரு சாமியை பாருன்னு சொன்னாரு. உங்க அப்பாவை பத்தி என்ன நினைக்கிறேன்னு கேட்டேன். அதுக்கு அந்த பையன் சொன்னாரு, நான் அதுக்கு தான் சார் பதில் சொல்றேன். நான் பெரிய பைத்தியக்காரனா இருந்திருக்கேன் சார். ஒரு சாமி தோல் மேலேயே உட்காந்துக்கிட்டு நான் வேற எங்கேயோ சாமியை தேடி இருக்கேன். எங்க அப்பனே சாமிங்கிறது நான் அப்பனான பின்னாடி தான் சார் எனக்கு தெரியுது அப்படின்னு சொன்னானே. அப்படிப்பட்ட ஆண்கள் நிறைந்த இந்த மண்ணு, இதுல பெண்களை நான் குறைச்சி சொல்லல. பெண்களை விட ஆண்கள் தான் பக்தியும் பண்பாட்டிலும் சிறந்து விளங்குகிறார்கள் என்பதை இந்த கோயில்ல நீங்க ஒத்துக்கறலைன்னா எங்க போய் நீங்க ஒத்துக்கிற போறீங்க? எனவே பக்தியிலும் பண்பாட்டிலும் என்றென்றும் உயர்ந்து நிற்பவர்கள். ஒரு ஆம்பளை சாகிறதுக்கு பயப்பட மாட்டாங்க. நம்ம செத்து போயிட்டா அந்த குடும்பம் வீணா போகுமே அப்படிங்கிற சிந்தனை ஒண்ணுதான் அவன் சாவை தள்ளி போடும். தன்னை வருத்தி கொண்டு தன் குடும்பத்தை காப்பாற்றுகின்ற, இந்த மண்ணை காப்பாற்றுகின்ற ஆண்கள் தான் பக்தியிலும் பண்பாட்டிலும் சிறந்து விளங்குகிறார்கள் என்கின்ற தாழ்மையான கருத்தை உங்கள் முன்னால் வைத்து, இந்த அற்புதமான மக்களை, எண்ணிக்கை பெருசில்லைங்க, எண்ணம் பெரிது, எண்ணத்தால் உயர்ந்திருக்கின்ற இந்த கோடிக்கணக்கான இதயங்களை சந்திக்க வாய்ப்பு தந்த நடுவர் பெருந்தகைக்கும் அனுமதி அளித்த சுவாமிஜிக்கும் செவி கொடுத்த உங்களுக்கும் இப்போ எல்லாரும் தயவு செய்து உங்கள் காலை பாருங்க. என் வணக்கம் வந்து கிடக்கு. நன்றி, வணக்கம், வாழ்த்து. அருமை அருமை அருமை. என்னடா பிரச்சனைன்னு ஐயா, எங்கள் அம்மா அப்பாவுக்கும் தினம் சண்டை, வாய் சண்டையாக இருந்தது. நேற்று கைகளை பாய் போச்சுன்னா, ஜெய் என்னடா சொல்கிற? கைகளை பாய் போச்சுறானா? ஆமையா, அடிதடி ஆகி போச்சுன்னா யாரு கையிடா ஓங்குச்சுன்னு கேட்டேன். ஐயா, எங்கள் அம்மா கை ஓங்கி நிற்குது, எங்கள் அப்பா கை வீங்கி கிடக்குது யானை. அப்படிப்பட்ட செய்திகளை இங்கே வைத்து தந்தையின் புகழை குன்றின் மேலிட்ட விளக்காக உயர்த்தி நிறுத்திய துரைப்பாண்டியனார் அவர்களை வாழ்த்தி பாராட்டி ஒரு கரவொலி எழுப்புங்க. பூமகள் மெல்ல வாய்மொழி சொல்ல சொல்லிய வார்த்தை பத்தாயும் பூவிழி தாமரை நாளடி நடந்தால் காதலர் உள்ளம் பொன்னாகும். எங்க காதலர் உள்ளம் பொன்னாகும். பவள கொடியிலே முத்துக்கள் பூத்தால் புன்னகையின் தேனாகும் என்று புன்னகை முகத்தோடு வந்து அவர் போட்டுக்க இப்பவே விலகிட்டு ஊருக்கு கிளம்பினாலும் பிரச்சனை இல்லை. அந்த போட்டிருக்கார். சித்தோட்டிலேருந்து வந்து அவர் காது தோட்டம் அக்கறை தான் விட்டுப்பட்டு போகலாமா? வாங்க வளர்மதி அம்மா. கொஞ்சம் பயந்த பிள்ளைங்க, ஆறு பேச்சே வராதுங்க. இப்படித்தான் எல்லா பொம்பளைகளும் முதல்ல சொல்றாங்க. நிஜமாலுமே ரொம்ப பயம். அப்பா ஆம்பளை ரொம்ப பரிதாபமா இருக்கிறேன். கடைசி வரலாம் அவன் பயந்துட்டு கிடக்குறான் வீட்டுக்குள்ள நுழைகிறதுக்கு. என்னையும் சேர்த்துத்தான். எங்க கருப்பு சிங்கம். கருப்பு சிங்கம். சரி. எங்க வைரம். யாரு? வைரமா வைரமா? வைரம். சரி. துரைபாண்டி அண்ணன் பேசுனதுக்கு அப்புறம் எனக்கு கையெல்லாம் நடுங்குது. ஐயோ சாமி, ஊசி போட்டு வந்துடலாமா? கால் தரையில நிக்க. அப்படின்னா காத்து கருப்பு அண்டி இருக்கேன், என்னன்னு பார்க்கணும். அதனால நீங்க எல்லாம் ஒரு தடவை நல்லா ஜோரா கை தட்டிட்டீங்கன்னா ஏதோ என்னால முடிஞ்சதை நான் பேசிட்டு உட்காந்துக்கிறேன். நீங்க ரசிக பெருமக்களோட கை தட்டு. இப்பத்தான் கெட்ட ஆவி போய் நல்ல ஆவி உள்ள இறங்குது. தமிழே, யுத்தத்தில் வாளிலிருந்து பிறப்பாய், இரத்தத்தில் தூய்மையாக இருப்பாய், முத்தத்தில் தாய்மையாக சிறப்பாய், மொத்தத்தில் முத்தமிழாய் சிரிப்பாய். உன் நடிக்கு வளர்மதியின் பிறை வணக்கம். உட்கார்ந்திருப்போர் அனைவருக்கும் என் நிறை வணக்கம். அட்டா அட்டா அட்டா. நடுவர்களே, ஒவ்வொரு ஊருக்கு ஒவ்வொரு பெருமை இருக்குங்க. ஒவ்வொரு ஊருக்கு ஒவ்வொரு பெருமை இருக்கு. சரி. தஞ்சாவூர்ல ராஜகோபுரம், மதுரைனா மல்லிகைப்பூ, மணப்பாறைனா முறுக்கு, திண்டுக்கல்னா புட்டு, திருநெல்வேலி நல்வா, திருப்பாச்சி ரவிச்சர்வா, திருப்பூர்னா பனியன், ஈரோடுனா மஞ்சள், சேலம்னா மாம்பழம், தூத்துக்குடினா உப்பு, காம்பார்பட்டினாலே நல்ல நட்புக்கும் அன்புக்கும் பக்திக்கும் சொந்தக்காரர்கள் வாழ்கின்ற ஊருங்க. அம்மா, போய் இறங்கி திண்டுக்கல்ல ஆரம்பிச்ச ஒரு துண்டை போட்டு உட்காந்தோம்னா
அடுத்த திருவிழாவுக்கு நம்ம சும்மா நடத்தி கொடுத்துடலாம் பட்டிமன்றத்தை. எப்படி பாருங்க, பட்டிமன்றம் இல்லைனாலும் எவ்வளவு பெரிய வாய்ப்பை கையில வச்சிட்டு இருக்கிறாங்க. அதான் பெண்களுடைய பண்பாடு. கை தட்டுங்கக்கா. என்ன வந்து ஆண்கள் காங்கேயம் காளைக்கு திமில் அழகுங்க. காங்கேயம் காளைக்கு திமில் அழகுன்னா எங்கள் காம்பார் பெட்டி ஆண்களுக்கும் பெண்களுக்கும் திறமையே அழகுன்னு மழை வந்தா கூட நிகழ்ச்சியை பார்த்துட்டு தான் போகணும். உட்கார்ந்துருக்க கூட்டமானது தங்கமான கூட்டங்க. போன மழைய மறுபடி கூப்பிட வராதுங்க. நாங்க மைக்கு பிடிச்சிட்டா மழையே வந்தது இல்லைங்க. ஐயோ, உங்க சொல்ல கேட்டா வர்ண பகவானே சரித்திரமே இல்லைங்க. நடுவர்களே, எந்த நிகழ்ச்சி நான் பேசுறதுக்கு முன்னாடி இந்த செய்தி நான் சொல்லிட்டு தான் நான் பேசுவேன். அதுக்கு உங்க அனுமதி வேணும்ன்றவர்களே. நல்ல செய்தியா இருந்தா நல்ல கேட்கவே வேண்டியதில்லை. என்னுடைய வெற்றிக்கும் வளர்ச்சிக்கும் காரணமாக இருக்கக்கூடிய என் மாமியாரின் பாதம் தொட்டு வணங்கி என் உரையை தொடங்குகின்றேன். நானும் என் மாமியார வணங்கிக்கிறேன். அப்படிப்பட்ட பிள்ளையிட்டு கொண்டு என்னைய கொக்கி போட்டு மாட்டி விட்ட என் மாமியாரையும் வணங்குகிறேன். கொழுந்தியார சொன்னீங்கன்னா பட்டிமன்றம் நின்று போயிடும், பேச்சு ஓடாது. அவ்வளோ பாசங்க மாமியார் மேல. அதாங்க பெண்களுடைய பண்பாடு. போக பூரா வேசக்கார கொழுந்தியார்களா இருக்காங்க, மோசம் பண்றாங்க. நல்லா உங்களை பத்தி 2 வரி கவிதை. அடியாருக்கு அடியாராய், அடியாளுக்கு அடியாளாம் அடியாருக்கு அடியாராய், அத்தனையும் கற்றவராய், பெரியவராய், சின்னவராய் பேசுகின்ற உத்தமரே, முடியும் நிறைக்காமல் மூளையும் நிறைக்காமல் முன்னேறி வந்தவரே எங்களுடைய இலக்கிய உலகின் முடிசூடா மன்னனை. எங்க அண்ணன் பாருங்க எப்படி ரசிச்சு கை தட்டுறாங்க. இன்னும் எத்தனை தலைமுறை ஆனாலும் ஒரு முடி கூட நரைக்காது, நரைக்க விட மாட்டான். என்ன டையுங்க அது? அசுத்தமா கேள்வி கேட்க கூடாது. அதுக்கு பேரு மைய. மீசைக்கு கூட எங்க பவிட்டு இருந்து பென்சில் வாங்கி வரைஞ்சாருங்க எங்க நடுவர். அவருக்கு ஒரு கைத்தட்டல் கொடுத்துட்டு, என்னங்க பிரச்சனை இங்க வந்து ஆண்கள் தான் பக்தியில் சொல்லுங்க நடுவர். இந்த கேவலப்பட்ட பாடு இன்னும் எந்த தலைமுறைகளையும் இந்த மேடையில நீங்க நிக்க முடியாது. பக்தியிலும் பண்பாட்டிலும் சிறந்தவர்கள் ஆண்களா பெண்களா தானே? இருக்கிற கூட்டத்திலேயே பாருங்க, பெண்கள் நிறைய இருக்காங்களா ஆண்கள் நிறைய இருக்காங்களா? அதாங்க பண்பாடு. இந்த பட்டிமன்ற மேடையில இத்தனை பேர் வந்து உட்கார்ந்து இருக்காங்களே, ஆண்கள் நிறைய இருக்காங்களா பெண்கள் நிறைய இருக்காங்களான்னு சொல்லி போட்டு அதான்டா பண்பாடுன்னு என்னட்ட கையை காட்டி போடா வாடான்னு பேசலாமே அவர் நடுவர. அதாங்க பண்பாடு. பண்பாடு பாருங்க, எத்தனை பெண்கள் உட்கார்ந்து ரசிச்சுட்டு இருக்காங்க. உள்ள 100 சாமியார்கள் இருந்தாலும் கூட மேடை பண்பாட்டினுடைய அடையாளமாக இந்த பயணம். உள்ளே 100 சாமியார்கள் இருக்கலாம், இங்க இருக்கிற 5 மாமியார்கள் இந்த உலகத்தை ஆண்டு விடுவார்கள். நடுவுல இந்த பத்திரிகை எடுங்களேன். தடுவா மெதுவா மெதுவா பயபக்தியோட கொடுக்கணும். இந்த பத்திரிகை எல்லாரும் பாத்தீங்களாங்க? கையில வச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பாருங்க, ஒரு தடவை முடிச்சுட்டு இதுல பாருங்க ஓப்பனிங் எப்படி போட்டிருக்காங்க. ஸ்ரீ அருள்மிகு மாதா புவனேஸ்வரி அம்மன் உடனுரை ஆத்மலிங்கேஸ்வரர் திருக்கோவில் என்று அன்னையை முதலாக வைத்துத்தான் பின்னாடி போட்டு தட்டுங்கக்கா. யார் முன்னாடி இருந்தா அந்த நிகழ்வு மகிழ்ச்சியா இருக்கும்னு அவங்களுக்கே தெரிஞ்சிருக்குதா இல்லையா? அப்ப அவ்வளவுதான் அறிவு. விடுங்க, எதுக்கு அவங்கள்ட்ட போய் விவகாரம் பண்ணிக்கிட்டு. நடுவுறவங்களே, எதிரணியிலிருந்து வந்தவங்க பொய்ய தவிர எதுவும் பேச மாட்டேன் குலதெய்வம் கோயில்ல சத்தியம் பண்ணிட்டு வந்து மேடை ஏறின மாதிரி வாயத்தோறதான் பொய். கிடா வெட்டுறோம்னு நேத்து கடை வச்சுட்டு வந்திருக்காருமா நீ. இதுல வேற மாமியாரை நாங்க மதிக்கிறது இல்ல, அது பண்றது இல்ல, இது பண்றது இல்ல. அங்க எங்க சொந்தம் வந்தா நாங்க எல்லாம் ஆக்கி போடுறோம் மாமா. இவங்க வீட்டு சொந்தம் வந்தா நீங்க தானே சொன்னீங்க. எனக்கு என்ன கவலை? நான் பாடி சொல்லுவேன், NTS போய் வீட்டுல சொல்லாம இருந்தா சரி. எங்க சொந்தம் வந்தா ஆக்கி போடுறோம், உங்க சொந்தம் வந்தா ஆக்கி போடுறதுல அப்படிதானே சொன்னாங்க. நம்மளை பத்தி குறை சொன்னாங்கல்ல. எங்க சொந்தம் வந்தா ஆக்கி போடுறோம், எங்க சொந்தம் வந்தா ஆக்கி போட்டா பரவாயில்ல. ஜெயச்சந்திரன் ஒய்ஃபு தம் புருஷன் வந்து மனைவியை நல்லா வச்சிருக்கிறாப்படி, நல்ல சந்தோஷமா வச்சிருக்கிறாப்படி, நல்ல 4 கண்ணு வாங்கி போட்டு பட்டு புடவை கட்ட வச்சு மகிழ்ச்சியா வச்சிருக்கான்னு எங்க சொந்தம் போய் எங்க சொந்தத்தை சொல்லும். உங்க சொந்தம் இது என் பையன் சம்பாதிச்சத ஆக்கியே தின்னு வீணாக்குறான்னு போற வரவங்க கிட்ட சொல்லி குடும்பத்தை விளங்காம செய்யறது யாரு? அது இல்ல அது எங்கிட்ட போய் செய்வனை வச்சு விட்டுருக்காங்க உங்களுக்கு. அதை எடுக்கிறதுக்கு வழிய பாருங்க. இன்னொன்னு சொல்றாரு, ஞானம் வந்ததால் சந்தோஷம், ஞானம் வந்ததால் சன்னியாசி ஆனீங்களா, சன்னியாசி ஆனதால ஞானம் வந்ததா கேட்டாங்களா? எங்க அக்கா செம்ம கோவம் அண்ணன் பேசும்போது. அது எப்படி பெண்கள் அப்படி பேசலாம்? கோவம் வந்துச்சா இல்லையாக்கா? கோவம் வந்துச்சு எங்க பச்சை சேலக்கார அக்காக்கு. கடுமையான கோபம். கண்ணகி மதுரை எரிச்ச மாதிரி எங்க அண்ணனையும் எரிச்சிடலான்னு பார்த்தாங்க. பாவம் கருகரன் இருக்கிறனால விட்டுட்டாங்க. ஏற்கனவே எரிச்ச மூச்சு மாதிரி இத போய் எங்க போய் எரிக்கிறது?
சும்மா உட்கார்ந்து இருக்கிற அக்காளுகளை பூரா வெறுப்பு கிளப்பிட்டு ஊர்ல கலகத்தை விட்டு இவங்க சத்தியமா அவங்க முறைச்சாங்கன்னா அவங்களே தான் பார்த்துட்டு இருந்தேன். அதெல்லாம் அந்த அக்கா மகிழ்ச்சியில வர்ற தம்பி எப்படி பேசுறான்னு ஏக்கா சும்மா திருப்பி விடுறீங்க. ஞானம் வந்ததால் சன்னியாசம் போனதா, சன்னியாசம் போனதால் ஞானம் வந்ததால் கேட்டாங்களா இல்லையா? ஆமா. ஏன் ஞானம் பொண்டாட்டி வந்ததுனாலதான் சன்னியாசம் போனாங்க அப்படிங்கிறீங்களே. ஞானத்தோட பொண்டாட்டி அல்ல, இல்லைங்க, ஞானம்ங்கிற பொண்டாட்டி. ஞானம்ங்கிற பொண்டாட்டி தாங்க. நீங்க ஃபுல் ஃபார்ம்ல வந்துருவீங்களே, இவ்வளவு நேரம் கம்முதான் இருந்தீங்க. ஒரு பெண்கள் எந்திரிச்சு பேச வந்தா எத்தனை பிரச்சனை பாருங்க. ஒரு பேச முடியுதாங்க, அப்படி அமைதியா இருக்கு. இல்லம்மா, ஞானத்தோட பொண்டாட்டி வந்திருந்தா சாமியாரவே போயிருக்க மாட்டாருமா. ஏங்க ஆண்கள் எல்லாம் பிரச்சனைன்னு வந்துட்டா சன்னியாசம் போறீங்க, சாமியாரா போயிடுறீங்களா இல்லையா? ஆமா. குடும்பத்தை விட்டுட்டு பிள்ளைங்களை விட்டுட்டு. ஆனா எத்தனை கஷ்டம் வந்தாலும் பண்பாட்டில் சிறந்த பெண்கள் குழந்தைகளையும் குடும்பத்தையும் காக்க வேண்டும் என்பதற்காக விட்டு தராமல் வாழக்கூடியவர்கள் யார் என்று சொன்னால் பெண்குல தெய்வங்கள்ங்க. தட்டுகள் எல்லாம் பண்பாட்டில் சிறந்தவங்க. அப்பப்ப கைதட்டி மட்டும் வைப்பா, அப்புறம் பாத்துக்கலாம் பஞ்சாயத்தை. இல்லைங்க, அவங்க மனசார கை தட்டுறாங்க. ஆர்ப்பரித்து வாழ்வது ஆண்களின் வாழ்க்கை, அர்ப்பணித்து வாழ்வது தாங்க எங்க பெண்குல சிங்கங்களுடைய வாழ்க்கை. தட்டுக்கா, நம்ம இன்னைக்கு பேசி முடிக்கிறதுக்கு தட்டு முடிக்கும். என்ன காசா பணமா அக்கா? சத்தியமா சொல்றேங்க, இந்த நிகழ்ச்சியில பேசுறது எனக்கு 10 பைசா பணம் வேண்டாங்க. தட்டுங்க, வேண்டாங்க எனக்கு. ஆமாமா, இவங்களுக்கு போறப்ப அவத்து கட்டுக்கட்டா கொடுத்து விட போறாங்களா? எனக்கு வேண்டாங்க. இன்னைக்கு எனக்கு 10 பைசா பணம் நீங்க கொடுக்க வேண்டாங்க. நாளைக்கு கூகுள் பேல அனுப்பிச்சு வச்சிருங்க. இல்ல இல்ல, 10 பைசா கூட கொடுக்க வேண்டாம், நாளைக்கு கூகுள் பேல அனுப்பி விடுறதா? ஏமாடி ஏமா இந்த பொண்ணு சொன்னாங்கல்ல, அது எதுக்குன்னு எனக்கு ஒன்றும் புரியல. எதுக்கு? ஆற்றையும் பெருங்காற்றையும் ஆழங்கால விஷத்தையும் நம்பலாம், கோலமாமத யானையை நம்பலாம், கொல்லும் வேங்கை புலியையும் நம்பலாம், சீறி வரும் பாம்பையும் நம்பலாம், சிரித்து வரும் பெண்களை நம்பாதேன்னு சொன்னேன். அது எதுக்கு? ஏன் சொல்றீங்க தெரியுமா? அந்த புள்ளைய கல்யாணம் பண்ற வரைக்கும் இல்லாத டைலாக்கெல்லாம் விட்டு லோலோலோலோன்னு பின்னாடி போறது. கல்யாணம் ஆகி வந்தவனே உங்களுக்கு ஆழகால விஷமாயிடுறாங்க, பாம்பாயிரம், பள்ளி ஆயிரம், பூனை ஆயிரமா. ஒரு வார்த்தை கேட்டுக்கமா, குங்கும சிமிழே குடும்பத்து விளக்கே அப்படின்னு தான் கூப்பிடுறோம் வீட்டுக்கு. குடும்பத்து விளக்கா வர்றது குத்து விளக்கா மாறி போகுதா? என்ன பண்ணலாம்? பாலும் பழமும் கைகளில் ஏந்தி சாமி வரும்போது பவளவாயாத்தான் வருது, வாழ்க்கை பூரா தவளவாயா போய் கிடக்குதே, என்ன செய்யலாம்? அதுக்கு சொல்லியிருப்பாங்க, நான் சொல்லல. இங்க பாருங்க, பெண்கள் இத்தனை பேர் இருக்கீங்களே, வீட்டுக்காரோடைய பாஸ்போர்ட் சைஸ் போட்டோவை மணி பர்ஸ்லயே வச்சிருக்கிறங்கிற பெண்கள்ல கை தூக்குங்க பார்க்கலாம். என்னத்துக்கு? இருங்க 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 இருங்க, சும்மா ஏதோ மாட்டு. ஏன் வைக்கிறது இல்ல தெரியுமா எங்க பெண்கள்? ஏன் தெரியுமா எங்க பெண்கள் வைக்கல? மனசுக்குள்ளேயே இருக்கிற வீட்டுக்கார மணி பர்ஸ்ல வச்சு அவமானப்படுத்த கூடாதுங்கிற உயர்ந்த நோக்கத்துக்காக நாங்க எப்படி சமாளிப்போங்க? இருங்க, அலைபேசியில எல்லாரும் அவங்க வீட்டுக்கார மேல வச்சிருக்கிறது எதுக்கு தெரியுமா? எதுக்கு? எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் கொய்யால இதுகிட்டே சமாளிக்கிறமே, இதை விட என்னடா பிரச்சனை? எப்படியா அப்படியா இருந்து. ஆனா உன்ன அந்த மேடையில பெருமையோட சொல்றேன்னா, என் பொண்டாட்டி படத்தை வைக்கல, 10 மாசம் சுமந்து என்னைய பெத்த தாய் படத்தை தான் வச்சிருக்கேன். அப்படியே அது பெண் பக்தி பார்த்தீங்களா? உங்க தாய் மீது நீங்க கொண்ட பக்தி. ஏன் தாய் நான் வச்சிருக்கிறேன், பொண்டாட்டி வைக்கணும்னு சட்டமா? நடுவுல இன்னைக்கு எல்லாருமே சீக்கிரம் வந்தாங்களா இல்லையா? ஆமா, விழா மேடைக்கு நான் ஒரு 10 நிமிஷம் லேட்டா தாங்க வந்தேன். ஏன் தெரியுங்களா? ஏன் தாமதம் தெரியுங்களா? மாமனாருக்கு என்ன பிடிக்கும், மாமியாருக்கு என்ன பிடிக்கும், நாத்தனாருக்கு என்ன பிடிக்கும், கொழுந்தனாருக்கு என்ன பிடிக்கும் பார்த்து பார்த்து சமைச்சு வச்சுட்டு வந்ததுனால கல்யாணி தட்டுக்கு. அதாங்க பண்பாடு. சட்டையை மாட்டிட்டு நீங்க வெளியே வந்துருவீங்க, நாங்க அப்படி வர முடியுமா? பண்பாட்டில் சிறந்தவர்கள்ங்க. ஆமாங்க, முதல் முடிச்சுல எங்க அப்பா அம்மாவையே விட்டு கொடுக்குறோம், 2வது முடிச்சுல சொந்த பந்தத்தை எல்லாம் விட்டு கொடுக்கிறோம், 3வது முடிச்சுல குல தெய்வத்தையே விட்டு கொடுத்துட்டு உங்க குல தெய்வத்தையே எங்க குலதெய்வமா ஏற்றுக்கொள்ளுறோம்ல. அதாங்க பெண்களுடைய பண்பாடு. ஒரு மூடு முடிச்சாலே முட்டாளானே, கேளு கேளு தம்பி. அதுக்கு மேல நான் பாட விரும்பல. ஒரு விட்டு ஒரு வந்து காதல் தீரல் பண்ணாதீங்க, பேரு கெட்டு போட விட்டு நம்ம பழப்பு என்ன ஆகுது? அவனை அழைத்து வந்து ஆசையில் மிதக்க விட்டு ஆடனாடு என்று
ஆட வைத்து பார்த்திருப்பான், படுவான், துடித்திடுவான், பட்டதே போதும் என்பான். பாதியவன் பெண்குலத்தை படைக்காமல் நிறுத்தி வைப்பான். கடவுள் மனிதனாக பிறக்க வேண்டும். அதுக்கு மேல நான் சொல்லல. இம்புட்டு கிடக்குது என்னமா வாசனம் பேசுது இந்த பிள்ளை. நீங்க எங்க பெண்கள் எல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம் கண்ணுக்கு கூட மை வைக்க மாட்டாங்க. ஏன் தெரியுமா? கண்ணுக்கு மை வைக்க மாட்டாங்க. கண்ணுக்கு கூட மை வைக்க மாட்டாங்க. ஏன் தெரியுங்களா? கண்ணுக்குள்ள இருக்கிறது யாருங்க? அரே கணவர். அரே அவங்க உங்க கணவர். ஐயோ, கண்ணுக்கு மெய் வச்சா கணவர் முகத்திலேயே கரிபூசற மாதிரி ஆயிடுமேங்கிற உயர்ந்த நோக்கத்துக்காக அந்த அக்கா தலதலையா அடிச்சுக்கிறாங்க. கண்ணுக்கு கூட மை வைக்காம இருக்கக்கூடிய பக்தி மான்கள், பதி பக்தியில சிறந்தவர்கள் எங்கள் பெண்களுங்க. கணவனுக்கு உடம்பு சரியில்லைன்னு வச்சுங்களேன், கணவனுக்கு உடம்பு சரியில்லைன்னு வச்சுங்களேன், மடிப்பிச்சை எடுத்து மண்சோறு சாப்பிட்டு தீச்சட்டி எடுத்து பூ மிதிச்சு அங்க பிரதர்சனம் செஞ்சு எப்படியாவது என் புருஷன் உசுரை காப்பாத்தி கொடுத்தாயேன்னு அந்த மாரியம்மன்ட்டே மடிப்பிச்சை கேட்கறது பெண்களுங்க, பதி பக்திங்க. எப்படி தெரியுமா? மாரியம்மன் முன்னாடி நின்று மாரியம்மா மாரியம்மா சூலியம்மா நீலியம்மா மாரியம்மா மாரியம்மா திரிசூலியம்மா நீலியம்மா தளமே மணிமகுடோ ஆயுதத்தை பூங்கரகோ நிலையாக நிலைக்க வைக்கும், நினைச்சதெல்லாம் தவிக்க வைக்கும், உன்னை நினைச்சபடி உண்மை ஜெயிக்கும்படி வேண்டும் வரலாமா. சொன்னா கேளுங்க நடுவர் அவர்களே, அந்த மேல இப்படி பேசுறதெல்லாம் நிப்பாட்டிங்க. இப்பதான் எங்க ஃபுல் ஃபார்முக்கு வந்திருக்கீங்க. இந்த பக்கமா நீங்க தீர்ப்பு வழங்குறதுக்கு நான் இந்த பக்கமா நல்லா திரும்பி உட்காருங்க. என்னத்துக்கு? நடுவுல நான் பள்ளிக்கூடத்துல ஆசிரியரா வேலை பாக்குறேங்க. யாரு? நானு. சரி. பள்ளிக்கூடத்துல டீச்சரா வேலை பாக்குறேங்க. பையன் ஆசிரியரும் டீச்சரும் ஒண்ணுதானே? ஆமாங்க. நான் முதல்ல தமிழ்ல சொன்ன அப்புறம் இங்கிலீஷ்ல. ஐயோ, மலையாளத்துலயும் சொல்லுங்க. நடுவர்களே, ஆசிரியரா நாங்க வேலை செய்யறோம். நீங்க ஆசிரியரா இருந்திருக்கீங்க, உங்களுக்கு தெரியும் பசங்களோட பிரச்சனை பிள்ளைங்களோட பிரச்சனை எல்லாமே தெரியும். பள்ளிக்கூடத்துல பாடம் நடத்திட்டு இருக்காங்க. சத்தியவான் சாவித்திரி வரலாறு உருகி பையனுக்கு பாடமா நடத்துறாங்க. இந்த சத்தியவானுடைய உயிரை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக சாவித்திரி என்ன தெரியுமா செய்தால், யமதர்ம கிட்டேயே போராடி கெஞ்சி கதறி கூத்தாடி மண் தரையில எல்லாம் விழுந்து பிறண்டு எழுந்து யமதர்மன் காலில் விழுந்து சத்தியவானுடைய உயிரையே காப்பாத்தி கொண்டு வந்துட்டாடா தம்பி. இதுல இருந்து உனக்கு என்னடா தம்பி புரியுதுன்னு கேட்டேன். அதுக்கு அவன் சொல்றாங்க, பொண்டாட்டி கிட்ட மாட்டின புருஷனை யமதர்மனால கூட காப்பாற்ற முடியாதுன்னு இப்பதான் டீச்சர் எனக்கு தெரியுதுங்கிறாங்க. அப்படிப்பட்ட அறிவாளிகளை பக்கம் நடத்தக்கூடிய நீங்க மிகப்பெரிய அறிவாளி. எங்க யமனையே இந்த உமனால மாத்த முடியும் நிரூபிச்ச பெண்களோ சிங்கங்களை தப்பா பேசலாமாங்க? யாரு பேசினாலும் தவறு நடுவர்களே. ஆனா பெண் பிள்ளை அப்படி இல்லைங்க. கோயிலாகட்டும் பள்ளிக்கூடமாகட்டும் பக்திமயமாக ஆசிரியர் மீதும் பக்தி செலுத்துவாள், கடவுள் மீதும் பக்தி செலுத்துவாள், தாய் தந்தை மீதும் பக்தி செலுத்தி குடும்பத்தை கோவிலாக மாற்றுவதற்கு காரணமாக இருப்பது யாருன்னு கேட்டா பெண்கள் தானங்க. குடும்பம் ஒரு கோவில் ஏன் சொல்றோம்? 10 பேச்சுலர் ஆண்கள் இருக்கக்கூடிய இடத்தை கோவில்னு சொல்லுவாங்க. ஆனா குடும்பத்தில் தாயும் மனைவியும் மகளும் இருக்கக்கூடிய அந்த குடும்பத்தை ஆன்மீக ரீதியாக பார்த்து கோவிலாக நாம் சொல்கிறோம் என்று சொன்னால் பக்தியையும் பண்பாட்டையும் வளர்ப்பது யாருங்க? பெண்களாகல. பாருங்க, எங்க அண்ணனே கை தட்டுறாருங்க. அவர் எதை கெடும தூக்கி கனவு கண்டு அரை தூக்கத்துல ஏங்க கொரோனா வந்துச்சா இல்லையா? வந்துச்சா இல்லையான்னு எனக்கு மட்டும் வந்த மாதிரி. கொரோனா வந்துச்சுங்க, எல்லாத்துக்கும் பூட்டு போட்டாங்க. பள்ளிக்கூடம் கல்லூரி கோவில் எல்லாமே பூட்டு போட்டாங்களா இல்லையா? கோவில்ல நாம சாமியை கும்பிட கூட முடியாத நிலைமை ஏற்பட்டுச்சு. அதாங்க பண்பாட்டில் சிறந்தவர்கள் நாங்க. எத்தனை சோதனை வந்தாலும் நாங்க தாங்குவோம் நடுவுறோம். இங்க பெண்கள் பக்கம் போய் பாருங்க, ஒரு கூட்டம் நடக்குதுன்னா பெண்கள் பக்கம் போய் பாருங்க, ஜவ்வாது மணக்கும், சந்தனம் மணக்கும், மல்லிகை மணக்கும், குழந்தை மீது கொண்ட பாசம் மணக்கும், கணவன் மீது கொண்ட காதல் மணக்கும். கோயிலுக்குள்ளே வந்து எங்க போய் பார்த்தாலும். ஆமா, பெண்கள் பக்கம் போனா அப்படி மணக்குங்க. இதே ஆண்கள் பக்கம் போய் பாருங்க, என்னென்ன விஷயம் வரும்னு உங்களுக்கே தெரியும். பண்பாட்டில் சிறந்தவர்கள் ஆண்களா பெண்களாங்க? சென்ட் மணக்கும். அது என்ன சென்ட்னு எனக்கு தெரியாது. வாசனை திரவியங்கள், ஜவ்வாது, அத்தர், புணுகு, இதுதான் மணக்கம். பாண்டிச்சேரியும் மணக்கம், புதுச்சேரியும் மணக்கம். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த வாசனை இந்த உலகத்துக்கு கிடைக்குது.
கோயில் திருவிழாவை கூட பக்திமயமா மாத்துறது பெண்கள்னா அதை வேறு விதமாக மாத்துவது ஆண்களாக இன்னைக்கு இருக்கிறாங்களா இல்லையா? குத்தாட்டம் போட்டு வராங்களா இல்லையா கோயில் போய் திருவிழால எல்லாம்? சாமினா அப்படித்தாம இருக்கிற குத்தாட்டம் இருக்குதான் செய்யும். இதை போய் பெருசா எடுத்துக்கிட்டேன். ஐயா பக்தி அப்புறம் எங்கெங்க இருக்கு? ஆண்கள் தான் கோயில்ல நாங்க எல்லா வேலையும் செய்யறோம் சொல்றாங்களே. இரு வாரேன், சாமி கும்பிடுறான், அங்க சும்மாவா இருக்கிறீங்க? அங்கே இடி முழங்குது, கருப்பசாமி தங்க கலசமுது. அங்கே இடி முழங்குது, கருப்பசாமி தங்க கலசமுது. வராரையா வராரு, நம்ம கருப்பசாமி வராரு. வராரையா வராரு, நம்ம கருப்பசாமி வராரு. வராரு இப்படி பாடுனா அப்புறம் ஆம்பளைக்கு ஆட்டம் வருமா? இதோ ஒரு குறைன்னு நினைச்சிட்டு பேசிட்டு தப்புமா? நடுவர்களே 15 வருஷத்துக்கு முன்னாடிங்க ஈரோட்லயே அறிவான பிள்ளை அழகான பிள்ளைங்க காலேஜ் விட்டா வீடு, வீடு விட்டா கோயில், காலேஜ் விட்டா வீடு, வீடு விட்டா கோயில், காலேஜ் விட்டா வீடு, வீடு விட்டா கோயில், இப்படி பக்திமயமா இருக்குங்க. பின்னாடியே ஒரு பையன் அட்ரஸ் கொடு ஒரே டார்ச்சர். ஆனா அந்த பிள்ளை திரும்பியே பார்க்கல. ஏன் தெரியுமா? ஈரோட்லயே அறிவான பிள்ளை அழகான பிள்ளை பக்தியான பிள்ளை அந்த பிள்ளை தான். அந்த பிள்ளை வேற யாரும் இல்ல, அது நான் தான். அந்த பிள்ளைகிட்ட வந்து கேள்வி கேட்ட பையன் வீட்டு முகவரியை கேட்டானா கோயில் முகவரியை கேட்டானா? வீட்டு முகவரி தாங்க. நடுவுல என்னையெல்லாம் காதலிக்கும் போது என் காலேஜ் வாசல்ல வந்து நின்று என்னை பார்த்து ஒரே கவிதையா வாசிப்பார். யாரு? எங்க வீட்டுக்காரர் ஜெயச்சந்திரன். ஜெயிச்சவரா? ஜெயச்சந்திரன் ஜெயிச்சிட்டாருங்க. என்ன கல்யாணம் பண்ணனாலதான் என்னை எல்லாம் பார்த்து ஒரே கவிதையா வாசிப்பாரு. ஆமாங்க. நான் நின்னா கவிதை, நடந்தா கவிதை, பேசுனா கவிதை, பாடுனா கவிதை, ஒரே கவிதை. இல்ல அவரை பார்த்தா கிறுக்கன்னு ஒருத்தர் சொல்லலையா? என்ன பார்த்து என்ன கவிதை தெரியுமா சொன்னார்? எப்படி? அன்பே, நீ நடந்து வருகின்ற அழகை பார்த்தால் எட்டு வைத்து நடப்பதை போல் தோன்றவில்லை, பூமாதேவிக்கு பொட்டு வைத்து நடப்பதை போலவே தோன்றுகிறது டி ராஜாத்தி. எப்படி எப்படி எப்படி? பூமாதேவிக்கு பொட்டு வைக்கல சாமி, பூமாதேவிக்கு கொட்டு வச்சுக்கிட்டு போயிருக்கீங்க. காதலிச்சாதானங்க பொட்டுக்கு கொட்டுக்கு எப்படி தெரியுமா? காதல் வந்தா தாங்க அது பொட்டா கொட்டான்னு தெரியும். உங்களுக்கு எல்லாம் வராதுங்க, நீங்க அதுக்கு சரிப்பட்டு வர மாட்டீங்க. எங்க அண்ணன் மாதிரியே. சரி பட்டியல வா. ஆனா அடுத்த நாள் வந்து ஒரு கவிதை சொன்னாருங்க. எந்த கவிதைக்கும் விழாத நான் அந்த கவிதைக்கு விழுந்தேன் பாருங்க. என்ன கவிதை தெரியுமா? இந்த மாதிரி ஒரு கிறுக்கு இந்த உலகத்துல ஆறு இருப்ப, ஒரு கவிதைக்கு போய் உலகலாம் பாருங்களேன். அந்த கவிதையை கேளுங்களேன். என்ன? சின்ன கொசுவுக்கு கூட இரத்த தானம் செய்யும் வள்ளல் நீ, எனக்கு இதய தானம் செய்ய மறுப்பதே. இந்த கொசு கவிதையில விழுந்துட்டங்க, கொசு கவிதையில விழுந்துட்டாங்க. அது சரி, விழுந்தது சரி. சொந்த செலவுல சூனியம் இல்ல இல்லப்பா. இப்ப இதயம் இங்க இருக்குதா ஜெயச்சந்திரன் இருக்குதா? நான் தாங்க இங்க இருக்கேன். இதையெல்லாம் ஜெயச்சந்திரன் சுத்தி 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 வந்துட்டு இருக்கு. நடுவர் அவர்களே வீடியோ காலே பண்ண மாட்டாங்க. பகவானே எங்களுக்கு கொஞ்சம் விபூதி மந்திரிச்சு கொடுங்க. வீடியோ காலே பண்ணது இல்லைங்க. ஆனா இன்னைக்கு வீடியோ கால் பண்ணாருங்க. ஏங்க திடீர்னு வீடியோ கால் பண்றீங்கன்னு கேக்குறேன். நேத்து நைட்டே ப்ரோக்ராம்க்கு நேத்து நைட் ஒரு ப்ரோக்ராம் போயிட்டு ஏங்க வீடியோ கால் பண்றீங்கன்னு கேக்குறேன். ஈரோட்ல நிலா தெரியலடா தங்கம் அப்படின்னாருங்க. ஈரோட்ல நிலா தெரியலையாமாங்க. இரியா அதெல்லாம் கிடையாது. அவரை அம்மாவாசி என்னைக்கு பார்த்திருக்காரு. அப்படி நடுவர்களே அந்த காதல்ங்கிறது கூட பண்பாட்டோட எங்க வீட்டுக்காரர் என்னை பார்த்து எப்படி தெரியுமா பாட்டு பாடுவாரு? கண்ணுக்கொரு வண்ண கிளி, காதுக்கொரு கானக்குயில், நெஞ்சில் வஞ்சி கொடி நீதானம்மா. கண்ணுக்கொரு வண்ண கிளி, காதுக்கொரு கானக்குயில், நெஞ்சிக்கொரு வஞ்சி கொடி நீதானம்மா. கட்டித்தவளும் தங்கச்சிமிழே, பொங்கி பெருகும் சங்கத்தமிழே, முத்தம் தர நித்தம் வரும் நட்சத்திரம். யாரோடு இங்கு எனக்கு என்ன பேச்சு, நீதானே கண்ணே நான் வாங்கும் மூச்சு. வாழ்ந்தாக வேண்டும் வாவா கண்ணே, ராசாத்தி உன்னை காணாத நெஞ்சு காத்தாடி போராடு. அப்படி வாழ்க்கை என் வீட்டுக்காரர் என்ன பார்த்து வாடினே சொன்னது இல்லைங்க. வாடினே சொல்ல மாட்டார். வாடியா? ஆமாங்க. வாடின்னு சொன்னா என் முகம் வாடி போயிடுமேங்கிறதுக்காக வாடினே சொல்லாம வாழ்ந்து வந்த நாங்க போன வாரங்க கலைஞர் டிவி ஷூட்டிங்காக சென்னை போறாங்க. கலைஞர் டிவி ஷூட்டிங்காக சென்னை போறாங்க. சென்னை கடற்கரையில போய் காலை நினைக்கணும். பல நாள்
பல நாள் ஆசைங்க. நானும் சென்னை கடற்கரைக்கு போய் இறங்கிட்டு கடற்கரையில போய் காலை நிலைக்கலான்னு குடுகுடுன்னு ஓடி போறேன். தர தர தரம் இழுத்துட்டு வந்துட்டாருங்க. நானும் குடுகுடுன்னு ஓடி போறேன். தர தர தரம் இழுத்துட்டு வந்துட்டாருங்க. ஏங்க கடற்கரையில காலை நினைக்க விட மாட்டேங்கிறீங்கன்னு நானும் கேட்டேங்க. யாரையும் இழுத்துட்டு கிடந்தீங்க? நான் என் வீட்டுக்காரர் என்னைய தர தரன்னு இழுத்துட்டு வந்துட்டாரு. ஓ சரி. கடற்கரையில கால் நினைக்க கூடாதுன்னு இழுத்துட்டு வந்துட்டாரு. ஏங்க இப்படி பண்றீங்கன்னு கேக்குறேன். சந்தனம் தண்ணீர்ல கரைஞ்சிருமா? இது என்ன தூத்துக்குடி உப்பு கரைசல்லையா செஞ்சு வச்சிருக்கிறது? தண்ணிக்குள்ள போட்டோன்னு கரையிறதுக்கு அறியாக ஏங்க அப்படி பண்பாட்டில் சிறந்தவளாக இன்னைக்கு தொழிலாளியா இருந்தவரை முதலாளியா மாத்தின பெருமை இந்த வளர்மதி, ஈரோடு வளர்மதிக்கு உண்டுங்க. தட்டுங்க. நல்லா ஜெயச்சந்திரன் ஜெயிச்ச கதை என்னாலதாங்க. இப்படி நல்ல செய்தியை நம்ம ஏத்துக்கலாம். ஆனா ஜெயச்சந்திரன் மிரட்டி இந்த அளவு கொண்டு வந்து வச்சு போட்டு இங்க கதை விட்டுக்கிட்டு இருந்தா இங்கதாங்க இப்படி பேசுவேன். வீட்ல எல்லாம் பேசவே மாட்டாங்க. ஆயில்லா போச்சு பாவம். ஆமாங்க, அவ்வளோ பக்தி பண்பாடும் தெரிஞ்ச பெண்ணுங்க. போன வாரம் என்னுடைய பிறந்தநாள். மாமா பூ வாங்கிட்டு வந்து கொடுங்க மாமான்னு. என்ன பூங்க வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்கணும்? காதலின் சின்னமான ரோஜா பூ வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்கலாம், மல்லிகை பூ வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்கலாம், முல்லைப்பூ வாங்கிட்டு வந்து கொடுக்கலாம், ஜாதி பூ வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்கலாம். ஆனால் என் வீட்டுக்காரர் என்ன தெரியுமா பூ வாங்கிட்டு வந்து கொடுத்தாரு? சாமிக்கு வைக்கிற சாமந்தி பூவே வாங்கிட்டு வந்து கொடுத்தாரு. ஏன் மாமா மறந்து போய் சாமிக்கு வைக்கிற சாமந்தி பூ வாங்கிட்டு வந்துட்டீங்களான்னு கேட்டேன். நீதாம்மா எனக்கு சாமியேன்னு சொன்னாரு. பார்த்தீங்களா, அந்த பக்தியை வளர்க்கறது யாருங்க? இல்லைம்மா, அந்த பூவை யாரு கொடுத்தாரு? எனக்கு தாங்க கொடுத்தாரு. சரி, அதாவது அடுத்த பிறந்த நாளைக்கு கதப்பை வாங்கிட்டு வந்து கொடுப்பார். ஏன்னா எல்லா சாமிக்கும் போடுறது அதுதான். நடுவுல பக்தியில் சிறந்தவங்க நாங்கங்க. எல்லா விதத்திலையும் பக்தியோடு இருக்கிறது நாங்க. எங்க என்ன சொன்னார்ல, 63 நாயன்மார்கள் ஆண்கள் தான் அதிகம் இருக்கிறாங்க, பெண்கள் எல்லாம் குறைவா இருக்கிறாங்கன்னு சொன்னாங்க. அப்படியெல்லாம் இல்லைங்க. 63 நாயன்மார்களுக்கு பின்னாடியும் தங்கையாக, அக்காவாக, அண்ணியாக, தாயாக, மனைவியாக, மகளாக இருந்து நாயன்மார்களின் வரலாற்றை உயர்த்திய பெருமை பெண்களையே சாருங்க. அருமை அருமை. ஒரு நாளிகை தாமதமாக பிறந்தால் உன் குழந்தை மிகப்பெரிய சிவாலயங்களை எல்லாம் கட்டக்கூடிய ஆற்றல் பெற்றவளாக மாறுவாள் என்று சொன்ன ஒரே காரணத்திற்காக பிரசவ நேரம் நெருங்கிய பின்பு கூட தழகீழாக தொங்கி கோச்செங்கல் சோழன் என்கின்ற மன்னனை பிரசவித்து விட்டு கமலவதி தாயார் செத்து போனாங்களேங்க. அந்த பக்திக்கு முன்னாடி உங்களுடைய பக்தி நிக்க முடியுமா? யோசிச்சு பாருங்க. ஐயா, இங்க வந்து பிரம்மனுடைய கோயில் நாம பாக்குறோம். பிரம்மனுடைய சிவ ஆலயத்தை நம்ம இங்க பாக்குறோம். முன்னாடி பிரம்மன் உட்கார்ந்து இருக்காரு இல்லைங்களாங்க? ஆமாங்க. திருநீலநக்க நாயனார்னு ஒரு நாயனார் இருக்காரு இல்லைங்க. அயவந்தீஸ்வரர் அப்படிங்கிற கோயில்ல அவர் வழிபாடு செய்யறது வழக்கம். அயன் என்றால் பிரம்மன் என்று அர்த்தம். வந்தீஸ்வரனா அயன் வந்து பிரம்மன் வந்து சிவனை வழிபட்ட இடம் தான் அந்த அயவந்தீஸ்வரர். அந்த அயவந்தீஸ்வரர் கோயில்ல சின்ன வயசுல இருந்தே அந்த சிவன் மீது அதீத பக்தி கொண்டு சிவனுக்கு பிரதிஷ்டை பண்ணி ஆராதனை பண்ணி வழிபடக்கூடிய ஒரு உன்னதமான மனிதர் யாருன்னா திருநீலநக்க நாயனாருங்க. அவருக்கு ஏத்த மாதிரியே சிவன் மீது பக்தி கொண்ட ஒரு மனைவி அவங்களுக்கு அமையறாங்க. கண் பார்வையில அடுத்தது கணவன் என்ன சிந்திக்க போறார், கேட்க போறாருங்கிறது தெரிஞ்சு கணவனுக்கு உதவியாக சிவபக்தியாக இருந்து உதவி செஞ்சவங்க. திருநீலநக்கனுடைய மனைவி சிவ ஆராதனை செய்து கொண்டிருக்கக்கூடிய சமயத்துல சிவன் மீது ஒரு சிலந்தி பூச்சி பட்டுடுச்சுங்க. சிலந்தி பூச்சி சிவன் மேல பட்டுடுச்சே. தன் குழந்தையாகவே நினைச்ச அந்த சிவன் மீது ஒரு பூச்சி பட்டுருச்சே, குழந்தைக்கு எங்க புண்ணு வந்துருமோன்னு வேகமாக தன் வாயால் ஊதி துமுத்துகிறாள்ங்க. ஊதுறாங்க, சிவன் மீது ஊதுகிறாள். அதை பார்த்த திருநீலநக்கர் கோபம் வந்து, என் சிவன் மீதா நீ எச்சிலை உமிழ்ந்தாய், இனி நான் உன்னை துறந்தேன்னு நடு வீதியில விட்டுட்டு போயிடுறாருங்க. போனதுக்கு அப்புறம் நடு ரோட்லயே அவன் நிக்கிறா. கோயில் சாத்தினதுக்கு அப்புறம் வெளியே நிக்கிறா. கோயிலுக்குள்ள சிவனை நினைச்சு உருகி வெளியே நிக்கிறா. அவன் போய் படுத்து தூங்கிடுறார் திருநீலநக்கர். கனவுல சிவபெருமானே வந்து காட்சியளிக்கிறார். உடல் முழுக்க கொப்பளத்தோடு காட்சியளிக்கிறார். ஒரு இடத்தில் மட்டும் கொப்பளம் இல்லை. கேட்கிறார், சாமி பாருங்க, என் மனைவியால தான் உங்களுக்கு இந்த நிலைமை வந்துருச்சுன்னு கேட்கும் பொழுது சிவபெருமான் சொல்கிறார், அட பைத்தியமே, உன் மனைவி ஊதிய இடத்தில் மட்டும்தான் கொப்பளம் இல்லை, மீதி இடமெல்லாம் கொப்பளங்களாக வந்துருச்சு. அவள் தாயாக நினைத்து என்னை மகனாக நினைத்து பாவித்தவளை வெளியே நிக்க வச்சுட்டு ஏன்னு சொன்ன போது குடுகுடுன்னு ஓடி வந்து திருநீலநக்கர்
மனைவிட்ட மன்னிப்பு கேட்டு ஏற்றுக்கொண்டார் என்று சொன்னால் சிவபெருமானுடைய அருளே மனைவிக்கு கிடைத்தது என்று சொன்னால் அதுதாங்க பெண்களுடைய பக்தி. பெண்களுடைய பக்திக்கு ஈடாக வேறு எந்த பக்தியும் சொல்ல முடியாதுங்க. மாதா மறுக்கின் நாவின் நர்சு வைப்போம், தாதாயினில் கல்விதான் அகலும், ஓதி உடன் வந்தார் மறுக்கின் வாகு வழிப்போம். மனைவியோடு அன்றோ எல்லாம் போனாங்க. ஒரு ஆண்மகனுக்கு மனைவி இருக்கும்போது அவளுடைய அருமை தெரியாது, புரியாது, சொன்னாலும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். மனைவியை இழந்தவர்களிடம் சென்று கேட்டு பாருங்கள், அவர்கள் கண்களிலிருந்து வருகின்ற கண்ணீர் ஆயிரம் 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 கதைகளை சொல்லி சொல்லி அழும் என்று சொன்னால், ஒரு பக்தியாகட்டும், பண்பாடாகட்டும், குடும்ப மேன்மைக்காகட்டும் ஒரு பெண் இல்லை என்றால் அந்த வாழ்க்கை இனிக்காது, சுவைக்காது என்று சொல்லி நல்ல வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஆளவு விழுதுகள் போல் உறவு ஆயிரம் வந்து மென்ன, அளவு விழுதுகள் போல் உறவு ஆயிரம் வந்து மென்ன, பேரண நீ இருந்தாய், பேரண நீ இருந்தாய், அதில் நான் வீழ்ந்து விடாதிருப்பேன். உன் கண்ணில் நீர் வடித்தால் நெஞ்சில் உதிரம் கொட்டுதடி என்று மனைவியின் அருமையை கணவன் உணர்கிற காலத்தையும் தாயின் அருமையையும் மிகச் சிறப்பாக எடுத்து சொல்லி அவருடைய அணியை தூக்கி நிப்பாட்டிருக்காங்க. இனி அடுத்து என்னதான் நடக்கும் நடக்கட்டுமே, இருட்டினில் நீதி மறையட்டுமே, அண்ணாலே வெளிவரும் தயங்காதே, குயிலன் இருக்கிறான் தயங்காதே, குயிலன் இருக்கிறான் கலங்காதே. என்னதான் நடக்கும் நடக்கட்டுமே, இருட்டினில் நீதி மறையட்டுமே என்று உண்மையிலேயே தமிழகம் முழுவதும் TMS கண்ணன் என்று புகழப்படுகிற ஒரே நபர் ராசிபுரம் கண்ணன். கரவொலி எழுப்பி அவரை வாழ்த்து உரையாற்ற வாய்ப்பை வழங்குங்கள்.